பார்வைக்கு நல்ல சட்டை போடுற சாமி. வீட்டில் நிம்மதி வருது இல்லை சாமி. பார்த்தா நிம்மதி இருக்குதா? தெரியாதா? தெரியாதா? தெரியலையா? பார்வைக்கு நல்ல சட்டை. அதே போல் தான் உழைக்கிறத நிப்பாட்டினா எனக்கு கஞ்சி கிடைக்குமோ கிடைக்காதானு எனக்கு சந்தேகமாக இருக்குது சாமி. சரிப்பா, தான் உழைக்கிறத நிப்பாட்டினா எனக்கு கஞ்சி கிடைக்குமா கிடைக்காதானு எனக்கு சந்தேகமாக இருக்குது சாமி. புரியுதா? கிருபசாமி என்ன சூழ்நிலை வந்திருக்கானு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். புரியுதா? எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுக்குறது சாமி. போகும் இடமெல்லாம் பிரச்சனையாக இருக்குது சாமி. இடம் சம்மந்தப்பட்டது எங்கே போனாலும் என்னதுங்கிறான் ஒன்றுதுங்கிறான். சில விஷயங்கள் என் இடமே அங்கே இருந்தாலும் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா என்னால் பேச முடியலை. அவங்களோட பேச்சு தான் பெருசாக இருக்குது. என்கிட்ட பணபலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. புரியுதா? என் உழைப்பை நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பி இருக்கிறேன். யார? ஆமாம், தெய்வத்தை நம்பி இருக்கிறேன் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணுவாலும் பண்ணட்டும். உண்மையாலுமே கருப்பசாமி என்ன சாமி? அப்படியா? சரி சாமி. முந்தா நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கம் வரலையாம். ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சோம்மா. எழுந்திரிச்சு தண்ணி தாக எடுத்துச்சான். புரியுதா? தண்ணி தாக எடுத்தோடனே போய் நீ செம்பை எடுத்து போய் போனியில் குளத்துல விட்டியான். குளத்துல தண்ணி இல்லையா? இல்லையா? தண்ணி இல்லை. எப்படின்னா நம்ம கனவு கண்டது சரியில்லை. எந்திரிச்சு நடு சமயத்தில் எந்திரிச்சிட்டோம் 2 மணிக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னை நினச்சிக்கிட்டு கருப்பசாமி நம்மளை நினச்சிக்கிட்டு இது பண்ணியான். புரியுதா? அப்போ போயினப்போ தண்ணியும் இல்லை. என்னடா அது தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது, நமக்கு இப்படி தப்பான முறையிலே காட்டுது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நிலம் நமக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்திலே இப்போ 2:30 வரலையும் தூக்கம் வரல. உனக்கு 2:30 வரலையும் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன். 2:35 தான் நீ படுத்துருக்குன்னு சொல்லி கருப்பசாமி சொல்கிறார். எப்படிப்பா? ரைட்டு. கருப்பசாமி உன்னோட நிலத்தை உன்னிடம் சரியான முறையில் பரிசீலனை பண்ணி உன்னோட நிலத்தை உன்னோட சேர்த்து கொடுத்தா போதுமில்ல? உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? போதுமா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பசங்க இருவரும் பேசுறதில்ல. அவங்கள ஒன்று சேர்த்து எல்லாத்துக்கும் கூட்டு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். கூட்டு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஆளாளுக்கு ஒரு திசையில் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. பேரனுங்க கூட மட்டும்தான் நமக்கு கான்டாக்டு இல்லையா? பேரன் பேதி கூட மகனுங்க ஒன்று சேரணும்னு நமக்கு ஆசை. அப்படியா? எல்லாத்தையும் மக்களுமா ஒன்று சேர்த்து உன்னோட நிலத்தை உன்னிடம் வாங்கி கொடுத்து. சரிதா? நான் அகராஜாதை பண்ண மாட்டேன். உனக்கு அதில் என்ன பங்கு இருக்குதோ அதை கண்டிப்பாக வந்துடும். புரியுதா? ஒரு இது உன்னை ஏமாற்ற முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. புரியுதா? அவன் எவ்வளோ ஆள் பணம் வேணுமா இருக்கட்டும், நான் கொடுக்குற பணத்தை அந்த இடத்துல இது பண்ணு. உனக்கு வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக வரும். புரியுதா? நான் வர வச்சு கொடுத்துறேன். அப்படி வர வச்சு கொடுத்து பிள்ளைகளாம் மக்களுமா சிறப்பாக பால் வச்சு கொடுத்தா கருப்பசம் எனக்கு என்ன செய்வேன்? ஆடி மாதம் ரெட்டை கடை வெட்டுறியா? உன் மக்களோட கூட்டிகிட்டு ரெட்டை கடை வெட்டியா? மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்றியா? நான் கொடுக்காம வாங்க மாட்டேன். புரியுதா? நீ கொடுக்காம ஒரு பைசா செய்ய வேண்டாம். உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வச்சு உன் மனசுக்கு பட்டதுக்கு அப்புறம் என் குடும்பம் நல்லா இருக்குது, பரவாயில்ல, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் சாமின்னு நினச்சி என் இடத்துல ரெட்டை கடை 2 சிப்ப அரிசி 2 ஃபுல்லு, புரியுதா, கொடுத்து மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். போடலாமா? நானும் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. புரியுதா? 28 நாளில் உன்னோட நில பிரச்சனை தீர்ந்துடும். புரியுதா?